இன்றைக்கு நான் பேசப் போகிற தலைப்பு இயேசு கிறிஸ்துவை பற்றி. இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்தவர்கள் அநேகர் இருக்கலாம். இயேசு கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்களும் இருக்கலாம். அவரை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்க உரையை தான் இன்றைக்கு நான் தரப்போகிறேன். இயேசு கிறிஸ்து ஆனவர் எதற்காக இந்த உலகத்தில் வந்தார், எதற்காக சுவிசேஷங்களை அறிவித்தார், எதற்காக இந்த உலகத்தில் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தினார், மரணித்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வரப்போகிறார் என்பதை பற்றிய ஒரு சிறிய தொகுப்பு தான். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வருவதற்கு ஒரே காரணம் பாவத்தில் இருந்த நம்மை மீட்டு கொள்ளவே. ஏனெனில் இந்த உலகமானது அவரால் படைக்கப்பட்டது. பைபிளில் உள்ள வார்த்தை சொல்லுகிறது, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்றது. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் இந்த பூமியை ஒழுங்குபடுத்தினார். முதல் நாள் வெளிச்சம், இருள், இரண்டாம் நாள் ஆகாயம், மூன்றாவது நாள் கடல் என்று ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தை பண்படுத்தி பாதுகாப்பாக பயன்படுத்த அவர் செய்தார். ஆனால் கடைசியாக அவர் 7வது நாள் மனிதனை உருவாக்கினார். அவர் தமது சாயலில் மனிதனை உருவாக்கி தனது ஜீவ சுவாசத்தை மனுஷனுக்கு கொடுத்தார். ஆனால் மனிதனானவன் பிசாசானவனால் வஞ்சிக்கப்பட்டு தேவ மகிமையை விட்டு விலகி பாவம் செய்தான். உலகத்தில் பாவம் பெருகி போனதினால்தான் இந்த உலகத்தின் மேல் அவர் அன்பு காட்டியபடியினால் அவர் மனித உருவம் எடுத்தார். அவர் மனித உருவம் எடுத்து 3½ ஆண்டுகள் பாவத்தை பற்றியும் பாவத்திலிருந்து எப்படி விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் நித்திய வாழ்வை எப்படி பெற வேண்டும் என்றும் உன்மேல் இருக்கிற சாபத்தை எப்படி நிவர்த்தியாக்க வேண்டும் என்றும் பல இடங்களில் வசனத்தின் மூலமாக நமக்கு தெரிவித்தார். அப்படி இருந்தும் மனிதன் தன் பாவத்திலிருந்து விடுதலை ஆகாததினால் தன்னுடைய வெளியேற பெற்ற திரு இரத்தத்தை சிந்தி பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியானார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அவர் மீண்டும் வரப்போகிறார். ஆதலால் நாமும் பாவத்தை விட்டு அவருடைய ராஜ்யத்திற்காகவும் அவருடைய வருகைக்காகவும் காத்து கொண்டு இருப்போம். இப்படி இருக்க சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு இருக்கிற அநேக பாவங்களிலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்கவும் சாபத்திலிருந்து நம்மை மீட்டு கொள்ளவும் தேவன் ஒருவரால் மட்டுமே முடியும்.